வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் வேதத்தை படித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவை சிலுவையில் காட்டி கொடுத்தது ஏசப்பாவோட கூட இருந்த ஒருத்தர் தான். ஏசப்பா கூட சேர்ந்து சாப்பிட்ட ஒருத்தர் தான். ஏசப்பா கூட ட்ராவல் பண்ணின ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் என்னை நம்பினவன் ஏமாற்றிட்டான், என் சொந்தத்தில் இருந்தவன் ஏமாற்றிட்டான், என் உறவு ஏமாற்றி விட்டது, என் பக்கத்தில் இருந்த நான் ரொம்ப நேசித்தேன், ரொம்ப பாசமாக இருந்தேன், இவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கவலைப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இயேசுவை கூட இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இடத்துல தூங்கி ஒரே இடத்துல போய் ஒரே இடத்துல ஊழியம் செஞ்சு அங்கே போய் இங்கே போய் அவர் வாழ்ந்த காலமெல்லாம் அவர் பின்னாடியே போனோம். யூதாஸ் காரியோத்தான் அவரை காட்டி கொடுத்து அவரை வந்து பார்த்திங்கன்னா முத்தமிட்டு அவரை அந்த இடத்துல இவரை பிடிங்க, இவரை கொண்டு சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி கொடுத்தது யார்? கூட இருந்த ஒருத்தர். அப்போ அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த பூமியில் நடக்கும் அப்படின்றதுக்காக ஏசப்பா கடைசி நேரத்தில் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஒரு நிழலாட்டம் தான் இது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றிக்கொண்டே தான் இருப்பார்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள் துரோகம் பண்ணிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அதன் மத்தியில் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஏசப்பா கற்றுக் கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை மன்னித்து அந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் அதாவது ஒன்று ஏமாந்து போகாமல் பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். இல்லை ஏமாந்து போயிட்டா அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறதற்கும் மன்னிக்கிறதற்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டும். அதை கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அது எந்த விதத்திலேயும் நமக்கு அது ஒரு நல்ல பதிலை கொடுக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும், துரோகிகள் இருந்துக்கிட்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. சண்டை போடுகிறவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பார்கள், குடும்பத்தை பிரிக்கிறவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பார்கள். ஆனால் அதன் மத்தியிலே நீங்களும் நானும் எப்படி பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்பதை இயேசு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கெஞ்சும் போது, அவருடைய பாதபடியில் இருந்து அவரிடத்துல நீங்கள் ஆலோசனையை கேட்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது நிச்சயமாய் நீங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் இருந்து தப்பிக்கப்பட்டு வாழ முடியும், தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாமரை இலையில தண்ணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஏன்னா உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் தாமரை இலையில தண்ணி மாதிரி ஒட்டாமல் ரொம்ப அட்டாச் ஆகாமல் அதில் இருந்து வாழ பழகி கொள்ள வேணும், தப்புவிக்க பழக வேண்டும். இதுதான் ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படியே ஒரு நிதானித்து அறிந்து நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.